புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, தீர்ப்பவரே. சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே, சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே, சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேனையா, சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேனையா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அப்பா எங்கள் சபை மக்கள்ல, கிளை சபை மக்கள்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இன்னும் அந்த ஏழ்மை நிலையில இருக்கிறார்கள் ஆண்டவரே, எங்கள் சபை குடும்பங்களில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஏழ்மை நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க செல்வந்தனாய் மாற்றிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே பொருளாதாரத்தில் மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்துல குறைவா இருக்கிறவர்கள் ஆண்டவரே, நிம்மதியில குறைவா இருக்கிறவர்கள் ஆண்டவரே, ஜெபத்துல வேத வாசிப்புல குறைவா இருக்கிறவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எந்த காரியத்துல குறைந்து இருக்கிறார்களோ அதிலே அவர்கள் பெருங்கும்படியா நீர் செய்தல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. குடும்பங்களிலே ஆண்டவரே, பொருளாதார வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களாக குறைந்து போய் இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களாக ஏழ்மையோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களில் அவர்களை நீர் செல்வந்தனாய் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய், அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்களாய், அதிகமாய் வேதம் வாசிக்கிறவர்களாய் ஆண்டவரே, அதி சந்தோஷத்தோடு இருக்கிறவர்களாய், நிம்மதியோடு இருக்கிறவர்களாய், கவலைகள் இல்லாமல் இருக்கிறவர்களாய், ஒவ்வொரு பிள்ளைகளும் சபை மக்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, அவர்கள் எந்தெந்த காரியத்திலாம் குறைவுபட்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்துல ஏழ்மை நிலைமையில இருக்கிறார்களோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்க அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் செல்வந்தர்களாய் நீங்க மாற்றிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற, ஒவ்வொரு பிள்ளைகளும் செல்வந்தர்களாய் வாழ கிருபை செய்தல்ல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் செல்வந்தர்களாய் இருக்கணுமே தவிர எந்த காரியத்திலுமே ஏழ்மையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எனவே ஏழ்மையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து அந்த ஏழ்மை நிறைந்து வெளியே வருவதற்கு நீ கிருபை செய்தல்ல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏழ்மை நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த ஏழ்மை நிலையிலிருந்து நீ வெளியே கொண்டு வர வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, எந்த ஒரு குறைவுகள் இல்லாமல் நிறைவோடு இருக்கிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளை ஆண்டவரை ஏழ்மை நிலைமையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் சபைக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, நாங்கள் செல்வந்தனை வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே நீர் ஏழ்மையானீரே ஆண்டவரே. அதனால ஆண்டவரே, நாங்கள் செல்வந்தர்களாய் வாழணுமே தவிர ஒருபோது நாங்கள் ஏழ்மை நிலையில வாழ்ந்துட கூடாது ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் ஒருவர் கூட ஏழ்மை நிலையில வாழ்ந்துட கூடாது ஆண்டவரே. அப்படி எந்த பிள்ளைகள் அந்த ஏழ்மை நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த நிலையிலிருந்து நீர் மீட்டு எடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த நிலையிலிருந்து நீ தூக்கி நிறுத்த வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையை தூக்கி நிறுத்த வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஏழ்மை நிலையிலிருந்து ஒவ்வொரு பிள்ளையை தூக்கி நிறுத்துவீராக ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஏழ்மை நிலையிலிருந்து ஏழ்மை இருக்க குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீங்க தூக்கி நிறுத்த வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஏழ்மை நிலையிலிருந்து நீங்க மீட்டு எடுக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் மீண்டு வெளியே வருவதற்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளை அந்த நிலையில தூக்கி நிறுத்த வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே, சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே, சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேனையா, சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேனையா. ஆராதனை
ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவந்து தவறே போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவந்து தவறே போதுமானவரே புதுமையானவரே பாவந்து தவறே என் பாவந்து தவறே போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவந்து தவறே ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்ப்பவரே போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்ப்பவரே ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை அர்ப்பணிப்போட ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தலத்தில் உன்னிடத்தில் வந்து நான் ஆஸ்வதிப்பேன் சொன்ன தேவன் உயர்த்திருந்த ஸ்தலத்துக்குள்ள வந்து ஒவ்வொருவரை கதம் உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும்
இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தலத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன், உன்னை நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் இருந்து, தேவ சன்னிதானத்தில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளை உம்முடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தினால், உம்முடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தினால், உம்முடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதம் இந்த அதிகாலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதம், உம்முடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதம், உம்முடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ சன்னிதானத்தில் இருந்து கொண்டு தேவ சுகத்தை ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தினால், உம்முடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரும் இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. இந்த அதிகாலை வேளையில, இந்த காலை வேளையில உம்முடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வலதுகரம் வைக்கப்படுவதாக, உம்முடைய வலதுகரம் வைக்கப்படுவதாக. ஒவ்வொருவருக்கு மேல, ஒவ்வொருவருக்கு மேல இதுவரைக்கும் நிமிர முடியாத பிள்ளைகள் இந்த அதிகாலை வேளையில் நிமிர்ந்து நடப்பார்களாக, தலை நிமிர்ந்து நடப்பார்களாக, மகிழ்ச்சியோடு நடப்பார்களாக, சந்தோஷமா நடப்பார்களாக, மகிமையாய் நடப்பார்களாக, மன மகிழ்ச்சியோடு நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வலது கரத்தை இந்த காலை வேளை வைங்க ஆண்டவரே. உம்முடைய காலை வேளையில், இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொருவருக்கு மேலும், ஒவ்வொருவருக்கு மேலும் பல வருஷமா, பல மாதமா, பல வாரமா நிமிர முடியாத, சந்தோஷப்பட முடியாத, மகிழ்ச்சி அடைய முடியாத, ஆண்டவரை நிம்மதி பெருமிச்சு விட முடியாம, ஆரோக்கியப்பட முடியாம, பலவீன, சோர்வு, அசதின்னு அப்படியே முடங்கி போன ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையில உம்முடைய வலதுகரத்தை வச்சு, உம்முடைய வலதுகரத்தை வச்சு அல்மா ரா காசே நீ மாக்கா தோடா, அல்மா ரா பாக்கா தோடாரா நீ மாலா ரா பாஷா. உம்முடைய வலதுகரத்தை வச்சு, இந்த வலதுகரத்தை வச்சு இந்த அதிகாலை வேளையில, இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த காலையில் வேளையில ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில உம்முடைய வலதுகரத்தை வச்சு ஒவ்வொருவரை நிமிர்ந்து நடக்க பண்ணி, நிமிர்ந்து நடக்க பண்ணி எதையெல்லாம் விளக்கணுமோ, எதையெல்லாம் அப்புறப்படுத்தணுமோ அதையெல்லாம் அப்புறப்படுத்துங்கப்பா, எல்லாம் அப்புறப்படுத்துங்கப்பா. எல்லா பிசாசுடைய கிரியைகள் இந்த காலை வேளையில அப்புறப்பட்டு போகட்டும், அப்புறப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் விலகி வெளியேறி போகட்டும். நிம்மதியை கெடுத்த, சமாதானத்தை கெடுத்த, மகிழ்ச்சியை கெடுத்த, ஒரு மனதை கெடுத்த, ஐக்கியத்தை கெடுத்த எல்லா ஆவிகளும், எல்லா வல்லமைகளும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அந்த காலை வேளையில விலகி வெளியேறி போவதாக, விலகி வெளியேறி போவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவி, நோயை வருகிற ஆவி, போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவி, நிம்மதியை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் இன்றைக்கு வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக. எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிற ஆண்டவர். அல்மா ரக்கா சேமா நாத்தோடி இயேசுவின் நாமத்தால் இந்த காலை வெள்ள உம்முடைய வலது கரத்தை ஒவ்வொருவருக்கு மேல வச்சு, ஒவ்வொருவருக்கு மேல வச்சு நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா, நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா, நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா, நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. இனி ஒருவரை தலகுனிய கூடாது, அவமானப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. தேவனே, 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 இந்த காலை வெளியில, இந்த காலை வெளியில ரீ பாக்காத்தா அல்மா ராக்கா சேமானா ரீ பாலா ராபா தூடாக்கரா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். அத்தனை பேரையும் கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி, மகிழ்ச்சியோடு நடக்க பண்ணி, சந்தோஷமா நடக்க பண்ணி, கர்த்தர் காலை வேளை உம்முடைய வலது கரத்தை ஒவ்வொருவருக்கு மேல வைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாதம் விதரே. ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாவம் காப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே, போதுமானவரே, புதுமை
பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. கர்த்தர் யாரை பாதுகாக்க விரும்புகிறார்? எதிலிருந்து பாதுகாக்க விரும்புகிறார்? கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த காலை வேளை சில வார்த்தைகளோடு கூட நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தரை ஆஸ்வதிக்கணும். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கணும். கர்த்தர் பாதுகாக்கலன்னா அந்த பாதுகாப்பு ஒரு நாள் என்னவா இருக்காதுன்னா நமக்கு அது பாதுகாப்பாக இருக்காது. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கலன்னா, தேவன் நம்மளை பாதுகாக்கலைன்னு சொன்னால் அது நமக்கு என்னவா இருக்காது, ஒரு நாளும் அது நமக்கு பாதுகாப்பாகவே இருக்காது. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கலைன்னு சொன்னால் அது எப்படி இருக்காது, ஒரு நாளும் என்னவா இருக்காது, நமக்கு அது பாதுகாப்பாகவே என்ன செய்யாதுன்னா இருக்காது. யார் தான் பாதுகாக்கணும்? நம்மளை யார் தான் பாதுகாக்கணும்? கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும். ஆமென். கர்த்தர் தான் என்ன செய்யணும்? நம்மளை பாதுகாக்கணும். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கலைன்னா அது என்னவா இருக்காது, நமக்கு பாதுகாப்பாக என்ன செய்யாது. அப்படி தான் நம்ம சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா? கர்த்தர் காவலாளில் காக்கனுடைய பிரயாசம் விருதான்றார் இல்லையா? கர்த்தர் நகரத்தை காக்காவிடில் நகரத்தை காக்கனுடைய பிரயாசம் விருதா அப்படி சொல்கிறார். கர்த்தர் என்ன செய்யணும்? நகரத்தை காக்கணும். கர்த்தர் என்ன காக்கணும்? வீட்டை காக்கணும் இல்லையா? கர்த்தர் என்ன காக்கணும்? நம்மளை காக்கணும். 127வது சங்கீதம் 127வது சங்கீதம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 127வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. இது சொல்றது யாருன்னா சாலமோன் சொல்றாரு. அந்த தலைப்பை பாருங்க, சாலமோன் பாடின அரகோண சங்கீதம். இது யார் சொன்னது இந்த வார்த்தை அப்படின்னா சாலமோன் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் பணம் தான் சேஃப்டி, பணம் தான் நம்மளை பாதுகாக்கும், சொத்து தான் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பணமும் சொத்து நம்ம என்ன செய்யாது, பாதுகாக்குது. வெள்ளிக்கு விலை மதிக்கவே இல்லாத ஒரு ஆள் தான் என்ன சொல்கிறாருன்னா அது என்ன பாதுகாக்கலைன்னு சொல்கிறார். எது? நான் சேர்த்து வச்சுக்கிற சொத்து எவ்வளோ தங்கத்திலே உட்காந்து, தங்கத்திலே படுத்து, தங்கத்திலே தூங்கி, தங்கத்திலேயே உருண்டு புரண்டிருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் தங்கம் என்ன பண்ணாதீங்க, தங்கத்தை பிடிச்சி வச்சுக்காதீங்க, காசு என்ன பண்ணாதீங்க, காசை பிடிச்சி வச்சுக்காதீங்க, அதுதான் உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் பாதுகாக்காது. கர்த்தர் நகரத்தை காக்காவிடில் காக்கமுடைய பிரயாசம் விருதாண்டார். அவன் விழிச்சு எவ்வளோதான் கண்ணு முழிச்சிருந்தாலும் அவன் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் அவன் பாதுகாக்க முடியாது இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் 12 பேர் விழிச்சுன்னு கிடக்கிறாங்க. 12 பேர் என்ன செய்கிறாங்க? 12 பேர் அப்படியே கண்ணை முழிச்சுன்னு உட்காந்து நிற்கிறாங்க. அத்தனை பேர் கண்ணில் மண்ணை தூவிட்டு பேதுரை தூக்கிட்டு வந்துட்டார் வெளியே இல்லையா? அத்தனை பேர் கண்ணையும் மண்ணை தூவிட்டு என்ன பண்ணிட்டார்? பேதுரை அழகாக தூக்கிட்டு வந்துட்டார் இல்லையா? 3 காத்து கொண்டிருந்தார்கள். வகுப்புக்கு ஒரு வகுப்புக்கு 4 போக செய்வ நிமித்தம் 3 வகுப்புகள். அதுக்கு முடிக்கிற வசனம் பார், அதுக்கு முடிக்கிற வசனம் எண்ணி ஒரு வகுப்புக்கு 4 போர் சேவகராக 16 பேர் இருக்கிறாங்க இல்லையா? 16 பேர் அப்படி துப்பாக்கி வச்சு நிற்கிறாங்க. யார் வெளியே வந்துடக்கூடாது, பேதுரு வெளியே வந்துடக்கூடாது. அத்தனை பேரையும் உட்காருங்க பண்ணிட்டு அத்தனை பேர் வெளிச்சத்தை போட்டு சங்கிலியை விளை வச்சு கதவை திறக்க வச்சு ஆண்டவர் கூட்டிட்டு வெளியே வந்துட்டார் இல்லையா? கர்த்தர் காத்தாதான் என்னவா இருக்க முடியும்? கர்த்தர் காத்தாதான் என்னவா இருக்க முடியும்? சேஃப்டியாக இருக்க முடியும். அதுயா பொண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நகநட்டாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, எல்லாம் வந்தாலும் சரி, யார் தான் காக்கணும்? கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்யணும்? காக்கணும். சாலமோன் சொல்ற தங்கத்தில் உருண்டு புரண்டவர் சொல்றாரு, கர்த்தர் காத்தாதான் என்ன செய்ய முடியும்? நீ பாதுகாப்பாக இருக்க முடியும்பா. கர்த்தர் உன்னை காக்கலனா நீ பாதுகாப்பாக இருக்கவே முடியாது அப்படின்னு. கர்த்தர் யாரை பாதுகாக்க விரும்புகிறார்? கர்த்தர் யாரை பாதுகாக்க விரும்புகிறார் அப்படின்னா ஒரு வசனம் நம்மளை சொல்லி நான் ரொம்ப நேரம் இல்லை, நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம்.
2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீது போன இடத்துல எல்லாம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் மோவாபியரையும் முறியடித்து நூல் போட்டு கொன்று போட்டு. 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ரேகாபின் குமாரனாகிய ஆதாதே தாவீது அவனையும் என்ன செய்தான்? முறியடித்தான். 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா வைத்தான். எல்லாருக்காகவும் தாவீது போன எல்லா இடத்திலையும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், கர்த்தர் அவனை காப்பாற்றினார், கர்த்தர் அவனை காப்பாற்றினார் இருக்குது. அப்போ யார் தான் தாவீதை பாதுகாத்ததுன்னா, அவர் திறமை அவரை பாதுகாக்கலை, அவர் அறிவு அவரை பாதுகாக்கலை. தாவீது ஒரு யுத்த அபிஷேகம் பெற்ற மனிதன், வர்ஷிப் லீடர் மட்டும் இல்லை. அவர் யாருன்னா யுத்த அபிஷேகம். என்ன அபிஷேகம்? யுத்த அபிஷேகத்தில் கவன்கள் எரிகிற அபிஷேகம் யாருக்கு மேலே இருந்துச்சுன்னா தாவீதுக்கு மேலே இருந்துச்சு. தாவீது வர்ஷிப் லீடர் மட்டுமல்ல, ஆராதனை குழு தலைவர் மட்டுமல்ல, ஆராதிக்கிறவர் மட்டுமல்ல. அவர் யாருன்னா யுத்த வீரர், ஒரு யுத்த அபிஷேகம் பெற்றவர். என்ன யுத்த அபிஷேகம்? கவன்கள் எரிகிற யுத்த அபிஷேகம். யுத்தத்தில் பலவிதம். அதில் ஒன்று என்ன, ஒரு கண்ணு முடி அளவுக்கு கூட அவன் குறி தவறாதான். எது? இந்த கவன்கள் எரிகிற. இவங்களை வச்சு தான் மிகப்பெரிய வெற்றியே இருக்குது. யாரை வச்சு? ஒரு தேசத்துக்கு மேலே வெற்றி இருக்குது அப்படின்னா அது யாரை வச்சுன்னா அந்த கவன்கள் பாரு, இவங்களை வச்சு தான் என்னவா இருக்குன்னா அந்த வெற்றியே இருக்குது. இதை இன்னும் புரிஞ்சுக்கணும்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நியாயாதிபதிகளா? தகப்பனே ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 10-11 வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனம், 16வது வசனம், 16வது வசனம். அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் நல்ல 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 கவனிச்சு பாருங்க. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் இடது கை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்களும் அனைவரும் ஒரு முடி அளவு கூட தப்பாதபடிக்கு இவங்கிட்ட தான் வெற்றியே இருக்குது. இதான் பவுல் புதிய ஏற்பாடுல சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நாங்கள் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணாமல் லக்கை நோக்கி என்ன செய்கிறோம்? நாங்கள் பாய்கிறோம்னு சொல்லுவார். அப்போ என்ன செய்யணும்? ஜெபிக்கிறத தோரமாக பொல்லாத ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி, அது எல்லாம் விட்டுட்டு என்ன ஆவி? அந்த லக்கு, அந்த குறி, அந்த 700 பேரும் எல்லாரும் எழுதினு வராங்க. பொதுவாக யுத்த வீரன் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஆனால் இவனை மத்தியில் சொல்கிறாரு, அந்த 700 பேரை மட்டும் அந்த தனியாக குறிப்பிடுறாரு பாருங்க. அப்படி தனியாக அவனை குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த 7 பேர் யாரு? அது இடதுகை பழக்கமா? வலதுகை பழக்கம் இல்லை. எனக்கு என்ன பழக்கம்? இடதுகை பழக்கம். இதில் எப்படி அடிப்பானா? இந்த இடதுகை பழக்கத்தில் எப்படி அடிப்பானா? ஒரு முடி அளவு கூட, ஒரு முடி எவ்வளோ இருக்கும்? ஒரு முடி வெயிட் எவ்வளோ இருக்கும்? அது எம்எம்ல கூட சேர்க்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது இல்லையா? அந்த அளவு கூட என்ன செய்ய முடியாது? குறி தவறாத அடிக்கிறவன் தான் இந்த தாவீது. அவ்வளோ பெரிய அபிஷேகம் யாருக்கு இருந்துச்சு? இந்த தாவீதுக்கு மேலே இருந்துச்சு. அவர் நினைக்கணும், நான் ஒரு அதாவது முடி அளவை கூட குறி வச்சு குறியை தப்பாத அடிக்கிற ஆள், அதனால் நான் என்னை காப்பாற்றிக்குவேன்னு சொல்லலை. நான் பாடுறதுனால என்ன காப்பாற்றிக்குவேன்னு சொல்லலை. ஸோ நான் ஒரு முடி அளவு கூட என்ன செய்ய மாட்டேன்? குறி தவறாத நான் எதிரியை தாக்கிறவன் என்பதனால் என்ன செய்யலை? நான் காப்பாற்றிக்குவேன்னு சொல்லலை. சிங்கத்தை அடித்தா தெரியும், எங்கே அடித்தா அவன் சாவான்னு அவனுக்கு தெரியும். கரடியை எங்கே அடித்தா சாவான்னு அவருக்கு தெரியும். கோழியத்தை எங்கே அடித்தா விழுவான்னு அவன் எங்கே இருக்கிறான், இவன் எங்கே இருக்கிறான் இல்லையா? கோலியாத்து எங்கேயோ இருக்கிறான், இவர் தாவீது எங்கேயோ இருக்கிறார். ஆனால் என்ன செய்கிறாரு? அப்படி நடந்து ஓடிக்கினே அடிக்கிறார். அவன் நின்று அடித்தாலே பார்த்தா இந்த துப்பாக்கி சுடுற அந்த இதெல்லாம் பாப்பாக்கு பார்த்தீங்களா? இந்த குண்டு சுடுறது போட்டி வைப்பாங்க இல்லையா? அதில் பாப்பிட்டு வச்சுக்கோங்கள, நிறைய பேருக்கு அதாவது மட்டத்தில் தான் சுடணும் இல்லையா? சில பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டாக வருவானா. ஒருத்தர் என்ன பண்ணுவானா? எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டாக வருவானா.
அந்த கமாண்டர் கூட்டுறான், எப்படிறா எல்லாரும் பார்த்தா குறி அங்கங்கே விழுது, உழுது மட்டும் கரெக்டாக குறிக்கலையே விழுது அப்படின்னா. அவன் சொன்னானா, அவன்லாம் வட்டம் போட்டு சுட்டான். நான் என்ன செஞ்சுக்குவேன், சுட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் சுட்டுதான் வட்டம் போட்டு. இவனை வச்சு என்ன பண்றது, இவனை வச்சு என்ன பண்றது, சுட்டுட்டு வட்டம் போட்டு என்ன பண்றது, அப்படி குடிப்பேர் அந்த எல்லைக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காது. ஆனா இவன் யாரு, அப்படி ஓடுற பாடி நடந்து ஓடி நிற்கும் போதே அப்படி அடிச்சானா எங்க போய் விழும், எங்க அடிச்சா இவன் விழும், அவனுக்கு எங்க கேப் இருக்குது. சத்ருவனுடைய பலவீனம் என்னன்னு நம்ம தெரியாம சத்ருவை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்கவே முடியாது. சத்ருவுடைய பலவீனம் எது, எங்க அடிச்சா சத்ரு விழும், எங்க கையை வைக்கணும், எங்க தாக்கணும் அப்படின்ற விழிப்பு இல்லாம நான் பொதுவா ஆய் ஓய் அப்படி இப்படின்னாக்க அவன் தூக்கி மிதிச்சுட்டு போயிட்டே இருந்துருவான், ஒன்றும் பண்ண முடியாது. அவன் நமக்கு விளைக்கணும் அவன் பலவீனம் எங்க, அவன் ஓடுற போக்க வகையில் தெரியுது, அவன் ஆள் மட்டும் கவனிக்கல இல்லையா, ஆளு குட்டி ஆளு தான், ஆனா என்ன கவனிச்சிருக்கிறான், அவனுக்கு எங்க கேப்புன்னு கவனிக்கிறான் பாருங்க. அவனுக்கு எங்க உடம்பு முழுசு பூரா வெங்கலத்தை மூடி நிற்கிறான், அவனுக்கு எங்க கேப் யாரை பார்க்கறான், தாவீது பார்க்கறா பாருங்க. அவன் கேப் எங்க, அதான் ஒரு யுத்த அபிஷேகனுடைய மைனட், அதான் ஒரு யுத்த அபிஷேகனுடைய ஸ்பெஷலிஸ்ட். எது, எல்லாரும் எதை பார்த்தாங்க, அவன் வெங்கலம் போட்டுக்கிறான் இப்படிக்கிறான்னு பார்த்தாங்க. இவன் பார்த்தான் ஒரு சின்ன கேப் இருக்கு, அந்த கேப் எனக்கு போதும், அந்த கேப் அடிச்ச பத்தியா அப்பதான் கீழே விழுந்துச்சு. கையில் விழுந்தா என்ன இருக்கும், கல்லு கையில் விழுந்தா என்ன இருக்கும், அன்னையோட தாவீது சட்னி தான் இல்லையா, அன்னையோட சட்னி. அவன் ஒன்றும் இல்லை, அவன் அடிக்கவெல்லாம் தேவையில்லை, சும்மா அப்படி கையை வச்சா போதும். ஏன்னா அவன் ட்ரெஸ் மட்டுமே 57 கிலோ, கோலியாத்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸனுடைய வெயிட் மட்டுமே 57 கிலோ. அந்த 57 ஒன்றும் இல்லை, அவன் சட்டையை கட்டி அவன் சட்டையை கட்டி தாவீது போல வச்சிருந்தா போதும். தாவீது அப்படியே சட்டையை அவன் அடிக்க தேவையில்ல, உதைக்க தேவை, ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவன் சட்டையை மட்டும் கட்டி தாவீதை வச்சுக்கோப்பான்னு வச்சுட்டான். 57 கிலோ என்ன ஆகும், 57 கிலோ தூக்கி ஒரு சின்ன 17 வயசு பையனை வச்சு என்ன ஆகும், அதோட கதை முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அவன் பார்த்தான், எல்லாரும் ஆளை பார்த்தாங்க, இவன் கேப்பை பார்த்தான். அதான் யுத்த அபிஷேகனுடைய அனுபவம். எல்லாரும் பார்க்கறது வேற, அந்த யுத்த மனுஷன் பார்க்குற பார்வை வேறு, எல்லாருடைய பார்வைகள் வேறு, அந்த யுத்த அபிஷேகனுடைய பார்வை வேறு. அவன் பார்வை பார்க்கும், அவன் எங்க கேப்பு, அவன் எங்க தாக்குறான், அவன் எந்த பலவீனப்படுறான், அவன் எப்படி வந்தான், நம்ம எப்படி தாக்கலாம். இதுதான் ஒரு யுத்த அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுடைய அனுபவம். அதுதான் அந்த யுத்த அபிஷேகத்தினுடைய காரியம். அந்த யுத்த அபிஷேகம் தான் சத்ருவை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இவ்வளவு அனுபவம் பெற்றவர் என்ன செய்யணும், நான் இப்படியெல்லாம் ஜெயிச்சால் என்ன காப்பாற்றி சொல்லலை, என்னை கர்த்தர் தான் என்ன செய்யணும், காப்பாற்றும். அவன் போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினா, போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினா. இவ கர்த்தரை கேட்கணும், ஏங்க இவன் போன இடத்தெல்லாம் காப்பாற்றுறீங்களே என்ன காரணம், தாவீது போன இடத்துலலாம் இவரை காப்பாற்றினீங்களே என்ன காரணம். அப்போ நான் போகிற எல்லா இடத்துலையும் அது இடம் எப்படிப்பட்ட இடமே வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட கல்ச்சர் இருக்கலாம், எப்படிப்பட்ட அட்மாஸ்பியர் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய வல்லவர், காக்க வல்லவர். எந்த இடத்துல இருந்தாலும் தாவீது போன இடத்தில் எல்லாம், தாவீது போன இடத்தில் எல்லாம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான ஆவி பிடிச்சு வச்சிருக்கும், ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு ஆவி பிடிச்சு வச்சிருக்கும், ஒவ்வொரு ஏரியாவையும் ஒவ்வொரு விதமான ஆவி பிடிச்சு வச்சிருக்கும், ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு ஆவி பிடிச்சு வச்சிருக்கும். அதன் ஆதிக்கத்துக்குள் இருக்கும். அந்த இடத்துல நுழையும் போதே அது என்ன செய்யும், நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். நம்மளை தாக்கும் போது அதனால் அவன் தாக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை காப்பாற்றணும். எதனால, ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடம் என்ன செய்யும், அந்த ஆவி அந்த இடத்துல இருக்கிற ஆவி நம்மளை தாக்கும். ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அந்த ஆவி நம்மளை தாக்கும். அந்த ஏரியாவுக்கு போறோம்னா அந்த ஆவி நம்மளை தாக்கும். அந்த ஆவி நம்மளை தாக்காத அளவுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும், நம்ம போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள இருக்கிற ஆவி வேற, ஒவ்வொரு எல்லையில் இருக்கிற ஆவி வேற, ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஆவி வேற, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இருக்கிற ஆவி வேற, இப்படி ஒவ்வொரு ஆவிகள். அதான் நான் நேற்றுக்கு சொன்னது, ஒவ்வொரு ஆளுக்கு தான் சொன்னேன். ஒவ்வொரு வீட்டுக்கு, ஒவ்வொரு ஏரியா, ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு தாலுக்கா, ஒவ்வொரு மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒழுக்கத்துக்கு சவால், ஒழுக்கத்துக்கு சவால். திருவண்ணாமலை மாவட்டம் ஒழுக்கத்துக்கு சவாலான மாவட்டம். நீ எவ்வளவு ஒழுக்கமாக இருக்குன்னு நினைச்சாலும் அந்த ஒழுக்கத்தை விடாது. ஏன்னா அந்த மாவட்டத்தினுடைய ஆதிக்கம் அப்படிப்பட்ட ஆதிக்கம், அந்த மாவட்டத்தினுடைய ஆதிக்கம் அப்படிப்பட்ட ஆதிக்கம். எந்த ஆதிக்கம், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஆதிக்கம் அப்படிப்பட்ட ஆதிக்கம். சரியா, அப்படிப்பட்ட ஆதிக்கம். எங்குமே கேள்விப்படாத செய்திகளை நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் சொல்கிறேன். லேடிகள் நேரடியாக சொல்கிறத, சொல்லக்கூடாத விஷயத்தை சொல்கிறத நான் கேள்விப்படுறேன்.
ஆட்கள் உள்ள ஆவிகள் அந்த அளவுக்கு என்ன செய்யுதுன்னா ஆவிகளே நேரடியாக போராடுது. ஆவிகளே போராடுது. நம்ம சபையில் கிளை சபைகளில் இங்கே இல்லை, நம்ம கிளை சபையில் என்னுடைய கணிப்புப்படி 75 to 80 வயசு இருக்க அந்த அம்மா, 75 to 80 வயசு இருக்க அந்த அம்மா அதை சொல்றதை கேட்டோம் எனக்கு கையை ஆடி போச்சு. 75 வயசுலேருந்து 80 வயசுக்குள்ள இருக்கும் ஒரு அம்மா, ரொம்ப வயசான நம்ம சாக போகிற நிலைமை இருக்கு. அந்த அம்மா சொல்கிற செய்தியை கேட்டால் எனக்கு கையை நடுக்க போச்சு. இப்படியெல்லாம் ஆவிகள் என்ன செய்யுது? போராடுமா? இப்படியெல்லாம் ஆவிகள் போராடுமா? நீ சின்ன பிள்ளைங்க தான் கூட சொல்ல முடியாது. அது அப்படி சொன்னால் அப்படிப்பட்ட போராட்டங்கள் இந்த மாவட்டத்துக்கு சவாலான மாவட்டம். ஒழுக்கன்றது அவ்வளவு நான் சொல்கிறேன், அவ்வளவு சவால், உனக்கு நேர்க சவால் விடுற அந்த மாவட்டத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இருக்கிறோம். இந்த மாவட்டத்திலையும் கர்த்தர் பாதுகாக்கணும்னா இந்த மாவட்டத்தில் இப்படி ஒழுக்கத்துக்கு சவால் விடுகிற மாவட்டத்திலையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நான் கர்த்தர் தாவீது போன இடத்தில் எல்லாம் அவனை காப்பாற்றினா. அப்ப நம்ம இருக்கிற இடத்தை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நம்மளை காப்பாற்ற முடியும். உன்னை நீ காப்பாற்றிக்க முடியாது. உன் திறமையும் அறிவும் படிப்பும் பட்டமோ உன்னை காப்பாற்றிக்கவே முடியாது. நம்ம ஒரு நாள் காப்பாற்றிக்க முடியாது. கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்யணும்? நம்மளை காப்பாற்றணும். அந்த கர்த்தர் யாரை காப்பாற்ற விரும்புகிறார் அதை ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மளை காப்பாற்ற விரும்புகிறார். திரும்ப சொல்றேன், திருவண்ணாமலை மாவட்டம் சவால், ஒழுக்கத்துக்கு சவால். எவ்வளவு நீ ஒழுக்கமா இருக்கு நினைச்சாலும் அதுக்கு நேர்மறையான சொல்றேன், ஆட்களோட போராட்டம் அல்ல, ஆவிகளே நேரடியா போராடுது. ஆவிகளே என்னுடைய கணிப்புப்படி என்கிட்ட ஒரு 7-8 பெண்கள் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களும் அதை சொல்லியிருக்கிறாங்க, வெளியில இருக்கிறவங்களும் அதை சொல்லியிருக்காங்க. சின்ன பிள்ளை அவன் வீட்டுக்காரன் வச்சுன்னு சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே தலையே சுற்றி போச்சு. அது அவங்க வீட்டுக்காரனை வச்சுன்னு அப்படி சொல்கிற வார்த்தை, அவங்க வீட்டுக்காரனை வச்சுனே அப்படி சொல்லுது, இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லும்போது எனக்கெல்லாம் தலையே சுற்றி போச்சு. ஒரு ஆவி ஒரு நபரோட நேரடியாக போராடுறத நான் இங்கே பார்க்குறேன். நேரடியாக மனுஷங்கள் இல்லை, ஒரு ஆவி நேரடியாக ஒரு மனிதனோட போராடுகிறத, பல விதத்தில் போராடுறத நாங்கள் நேரடியாக கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட தாக்கம் நிறைந்த இடத்துல தான் நீங்களும் நானும் குடியிருக்கிறோம். இந்த இடத்திலையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்னா கர்த்தர் பாதுகாக்க முடியும். இப்படிப்பட்ட இடத்துலையும் நம்மளை என்ன செய்ய முடியும்? பாதுகாக்க முடியும். ஒரு ஊருக்கு பேரை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஊருக்குள்ளே என்ன ஆவி இருக்குதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆவி, ஒரு ஊர் பேர், அந்த பேருக்கு பின்னால என்ன காரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? வேடன் குப்பம், அது வேடனுடைய குப்பம். வேடனுக்கு என்ன வேலை? வேட்டையாடி அழிக்கிற வேலை, அதான் அவனுடைய வேலை. என்ன வேலை? அழிக்கிற வேலை. அந்த வேடை சுற்றி பாருங்க, ஒரு ஆளு கூட ஒரு நல்ல நிலைமையில இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு நல்ல ரேஞ்சில் ஹை லெவலில் அப்படி எழுப்பி நிற்கிற ஆட்டில் பார்க்கவே முடியாது. எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அதே ரேஞ்சாக இருப்பாங்க. ஏன்னா அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளாக அந்த ஊர் இருக்குது. அதை போல் ஒவ்வொரு ஊரும் அப்படி இருக்குது. அப்படின்னா நம்ம இருக்கிற மாவட்டம் ஒழுக்கத்துக்கு சவாலான மாவட்டம். அந்த ஆவியினுடைய தாக்கம் அவ்வளோ பெரிய தாக்கம். அந்த ஆவி எதனா உனக்கு விளக்க முடியாது, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, அதனால எனக்கு சொல்ல முடியாது. அதனால இருக்குது, அப்படி இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? போகிற இடங்களில் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறா? கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறா. ஏன் தாவீதை காப்பாற்றுகிறார்? இல்லை யாரை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார்? நான் போகிற இடத்துல கர்த்தர் என்னை காப்பாற்றணும் அப்படின்னா, நான் காப்பாற்றி கொள்ளக்கூடிய நபராக இருந்தால் என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். நான் காப்பாற்றி கொள்ளக்கூடிய நபராக இருந்தா, இல்லை நான் காப்பாற்றுகிற நபராக இருந்தா, இல்லை காப்பாற்றி கொள்ளக்கூடிய நபராக இருந்தா கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். நான் காப்பாற்றி கொள்ளாத நபராக இல்லைன்னா கர்த்தர் என்ன செய்ய முடியாது? என்னை காப்பாற்றவே முடியாது. நான் காப்பாற்றி கொள்ளாத நபராக இருந்தா கர்த்தர் என்ன காப்பாற்ற முடியாது. நான் காப்பாற்றி கொள்ளக்கூடிய நபராக இருந்தேன்னா கர்த்தர் என்ன செய்ய முடியும்? என்னை காப்பாற்றணும். அப்போ நான் எதை காப்பாற்றணும்? கர்த்தனா எதை காட்டாட்டணும்? 51ஆம் சங்கீதம் 11வது வசனம் 12வது வசனம். சங்கீதம் 51 11 12. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து நிலைவரமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எதை காப்பாற்ற விரும்புகிறார் தாவீது? தன் மேல வச்ச அபிஷேகத்தை காப்பாற்ற விரும்புகிறார்.
அபிஷேகத்தை காப்பாற்றி கொள்ள விரும்பாத ஒரு நபர் நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் உன்னை காப்பாற்றவே முடியாது. நீ உன்னை காப்பாற்றிக்க முடியாது. ஆனால் எதை காப்பாற்றிக்க பிரயாசப்படணும்? உன் மேல வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம், உன் மேல வைக்கப்பட்ட அந்த கிருபை. அழகா சொல்றார் 2 வசனத்துல என்ன சொல்றாரு? அந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாதேயும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பற்றி எவ்வளோ பேருக்கு அக்கறை இருக்குது, எவ்வளோ பேர் கவனம் இருக்குது. அது நம்ம இருக்குதா, துக்கப்படுத்துகிறோமா, அந்த ஆவி இருக்குதா, அனுபவத்தில் பேசுகிறோமா, இல்லை ஆவியில் தான் பேசுகிறோமா என்பதெல்லாம் இன்னைக்கு நமக்கு தெரியல. அவர் சொல்கிறார் அழகா, எதையும் காப்பாற்றிக்க விரும்பலை. எவ்வளவோ காரியம் இருக்கு, எத்தனையும் காப்பாற்ற விரும்பலை. என்ன காப்பாற்றிக்க விரும்புகிறேன்? நான் என் ஆவியை நான் காப்பாற்றிக்க விரும்புகிறேன். என் அபிஷேகத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறேன். என் மேல வச்ச கிருபையை நான் காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறேன். என் கூட வச்ச அந்த வல்லமையை நான் காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறேன். எது போனாலும் சரி. என் தங்கம் நான் சேர்த்து வச்ச அந்த டன்னு கணக்கில் தங்கம் போனால் கூட பரவாயில்ல, போயிட்டோம். எவ்வளோ சொத்து போனால் கூட பரவாயில்ல, போயிட்டோம். ஆனால் எது மட்டும் போயிடக்கூடாதுன்னா, பரிசுத்த ஆவி மட்டும் என்னை விட்டு என்னிடக்கூடாது, போயிடவே கூடாது. அந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள என்ன செய்யணும், இருந்துக்கணும். அந்த பரிசுத்த ஆவியை காத்து கொள்ளுவதற்கு தாவீது என்னவா இருக்கிறார்னா, ரொம்ப ஆர்வம் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை காப்பாற்றி கொள்ளுகிற ஒரு மனுஷனை தான் தாவீது போன இடங்களில் எல்லாம் தேவன் அவரை காப்பாற்றுகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை காப்பாத்துறனா, இதுதான் யாரை காப்பாத்துவாரு? நீ காப்பாற்றிக்க விரும்புறியா? உன் அபிஷேகத்தை காப்பாற்றிக்க விரும்புறியா? உன் கிருபையை நீ காப்பாற்றிக்க விரும்புறியா? உன் வல்லமையை கர்த்தரை காப்பாற்றிக்க விரும்புறியா? அப்ப அந்த வல்லமையும் கிருபையும் அபிஷேகத்தையும் நான் காப்பாற்றிக்கணும். அதை விட்டு என்ன போயிடக்கூடாது, அது என்னை விட்டு போயிடக்கூடாது, அது எனக்குள்ள இருக்கணும். அந்த பாதுகாக்கிற அனுபவம் உங்களுக்கு எனக்கும் இருக்குமானா, நம்ம எந்த இடத்துல போனாலும் சரி, அந்த இடத்துல அப்படி தில்ல வெளியில வந்துட்டே இருக்கலாம். ஆனா அபிஷேகத்தை குறித்து கரிசனை இல்லாம, ஆவியை குறித்து யோசிக்காம, ஆவிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாம, ஆவியை பத்தியே கவலைப்படாம அப்படியே போயிட்டு இருக்கிற ஆளரை பண்ணா நீ எளிதானி தாக்கப்பட்டுடுவ. நான் திரும்ப சொல்றேன், இந்த மாவட்டத்தில் நீ ஒழுக்கமா வாழ்றது சவால். இந்த மாவட்டத்தில் நீ ஒழுக்கமா வாழ்கிறது என்பது சவால். ஒழுக்கிறது சவால். அதை தாண்டி நீ ஒழுக்கமா நிக்கணும்னா ஒண்ணு செய், உனக்குள்ள தேவன் வச்ச அபிஷேகத்தை காத்துக்க முயற்சி பண்ணு. ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த அபிஷேகத்தை காத்துக்கணும். எதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் எதை மட்டும் இழக்க மாட்டேன், அபிஷேகத்தை மட்டும் இழக்க மாட்டேன், கிருபையை மட்டும் இழக்க மாட்டேன், வல்லமையை மட்டும் இழக்க மாட்டேன், வரத்தை மட்டும் இழக்க மாட்டேன், அந்த தியானத்தை மட்டும் இழக்க மாட்டேன். அதை காத்து கொள்வதற்கு நீ பிரயாசப்படுவனா, நீ எந்த இடத்துல போனாலும் கர்த்தரை காப்பாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறான். ஆனா சவுலை போனது என்ன செய்ய முடியல, கர்த்தர் காப்பாற்ற முடியல. ஏன் காப்பாற்ற முடியல? அவர் ஆவியை காப்பாற்றிக்க விரும்பல. அவர் எதை காப்பாற்ற விரும்பினார்? பதவியை காப்பாற்ற விரும்பினார தவிர ஆவியை காப்பாற்றிக்க விரும்பல. தன்னை விட்டு தேவ ஆவி நீங்கினார் என்றும், தன்மேல் தேவனை விட பொல்லாத தனக்குள்ள வருகிறதுன்னு தெரிஞ்சும் கூட தனக்குள்ள அசுத்தாவி கிரியை செய்யுது. தேவ பிரசனம் நம்மளை விட்டு விலகிடுச்சு, தேவன் நம்மளோட விலகிடுச்சுன்னு தெரிஞ்சு போது கூட அவன் அசுத்தாவி விலகணும்னு நினைச்சானே தவிர, ஆனா எது நமக்குள்ள வரும்னு நினைக்கல. பிரசனமும் அபிஷேகம் நமக்குள்ள வரும்னு நம்ம நினைக்கவே இல்லை. 16ஆம் அதிகாரத்தை எது விளங்கிடுச்சு? தேவ ஆவி அவனை விட்டு நீங்கினா, கர்த்தரால் விடப்பட பொல்லாத அவனுக்குள்ள வந்துச்சு. அவனை அலக்கலைக்குது. தாவீதை கூப்பிடுறாங்க, அசுத்தம் வெளியே போகுது. தனக்குள்ள அசுத்த ஆவிதான் இருக்குதுன்னு தெரியுது, தனக்குள்ள சத்ருவு தான் போராடுதுன்னு தெரியுது. ஆனா எது இல்லை, தேவ ஆவி இல்லைன்னு தெரியுது. கர்த்தர் என்னை விட்டு விலகினார்னு தெரியுது. ஆனா எதுக்கு அவன் பிரயாசம் எடுக்கல? எதுக்கு அவன் பிரயாசம் எடுக்கல? அந்த தேவ ஆவி நமக்குள்ள வேணும், அந்த அபிஷேகம் நமக்குள்ள வேணும், இந்த சத்ரு நமக்குள்ள வேணாம் அப்படின்னு அவன் முயற்சி எடுக்கல. எனக்கு தேவை என்ன? சேரு. எனக்கு தேவை என்ன? பதவி. நானும் என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? பதிவில் இருக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும், ராஜாவே இருக்கணும். இதை சேரை காப்பாற்றிய விரும்பினே தவிர அவன் ஆவியை காப்பாற்றிக்க விட்டுட்டான். ஆனா தாவீது பார்க்கிறோம், எனக்கு சொத்தே போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, எதுவே போனாலும் பரவாயில்ல, எனக்கு எது மட்டும் இருக்குன்னா உங்க அபிஷேகம் மட்டும் என்னை விட்டு விலகக்கூடாது. அப்படி ஜபத்துல ஒரு ஜபம் என்ன ஜபம்? உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துக்காதீங்கப்பா. நிலைவரமான ஆவி எனக்குள்ள என்ன பண்ணுங்க, புதுப்பீங்க. அந்த நிலைவரமான ஆவி எனக்குள்ள இருக்கணும். அந்த புதிய அபிஷேகத்தை நான் இருக்கணும், புதிய கிருபையோடு நான் இருக்கணும், புதிய வல்லமையோடு இருக்கணும். இந்த அபிஷேகம் மட்டும் என்னை விட்டு விலக கூடாதுன்னு நீ அபிஷேகத்தை பாதுகாக்க முயற்சி பண்ணிட்டுனா, அபிஷேகத்தை காக்க பிரயாசப்பட்டுட்டனா, நீ எந்த இடத்துல போனாலும் சரி
அந்த இடத்துல இருக்கிற ஆவிகள் உன்னை தாக்காதபடி, அந்த இடத்துல இருக்கிற வல்லமைகள் உன்னை தாக்காதபடி கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறான். தாவீதை பாதுகாத்த 3 கதை சொல்லணும், எனக்கு இப்போ நேரம் இல்லை, ஆனால் முடிக்கிறேன். அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள நீ விரும்பினா, அபிஷேகத்தை நீ காத்து கொண்டுட்டுனா, கர்த்தர் நீ போற எந்த இடத்துலையும் உன்னை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஒரு ஆழ்ந்த முடிவெடுக்கணும், ஒரு ஆழ்ந்த முடிவெடுக்கணும். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். என்னை விட்டு எது போனாலும் சரி, என் உயிரே போனா கூட சரி, ஆனால் உங்க அபிஷேகம் மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது. எனக்கு அபிஷேகம் தான் முக்கியம், எனக்கு அபிஷேகம் தான் முக்கியம். என்னை விட்டு எது வேணா போயிட்டு போகுது, ஐ டோன்ட் கேர். பட் உங்க அபிஷேகம் மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது, உங்க வல்லமை மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது, உங்க பிரசன்னம் மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது. நீ போற எந்த இடத்துலையும் உன்னை கர்த்தர் காப்பாத்தணும்னா, உன் திறமை உன்னை காப்பாத்தாது, உன் அறிவு உன்னை காப்பாத்தாது, உன் குடும்பம் உன்னை காப்பாத்தாது, உன் சொந்த மதம் உன்னை காப்பாத்தாது, உன் நார் ஜாதி ஜன மக்கள் உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னை காப்பாற்றுகிறது ஒரே ஒருவர் கர்த்தர் மட்டும்தான். உன்னை காப்பாற்றுகிற ஒரே ஒருவர் கர்த்தர் மட்டும்தான். நீ எங்க போனாலும் உன்னை பத்திரமாய் பாதுகாக்கிறது கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்கணும்னா, பொருளியெல்லாம் பாதுகாக்கணும் விரும்பாது, அதெல்லாம் போயிட்டு போகுது. காசு போனா போயிட்டு போகுது, சொத்துக்கள் போனா போயிட்டு போகுது. ஆனா அபிஷேகம் மட்டும் போயிடக்கூடாது. உன் மேல வச்ச அபிஷேகம் மட்டும் போயிடக்கூடாது. உன் மேல வச்ச கிருபை மட்டும் போயிடக்கூடாது. நம்ம மேல வச்ச வல்லமைகள் மட்டும் நம்ம விட்டு போயிடக்கூடாது. அந்த வல்லமையை காத்துக்க பிரயாசப்படு, அந்த அபிஷேகத்தை காத்துக்க பிரயாசப்படு, அந்த மகிமையை காத்துக்க பிரயாசப்படு, தேவ பிரசன்னத்தை காத்துக்க பிரயாசப்படு. தேவ பிரசன்னம் ஒரு நாள் உன்னை விட்டு விலகாத அதை காத்துக்கோ. அபிஷேகம் உன்னை விட்டு விலகாம காத்துக்கோ. வல்லமை உன்னை விட்டு விலகாம காத்துக்கோ. விலகுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் அபிஷேகத்தை எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அதான் தாவீது சொல்றார், என்ன எடுத்துறாதீங்கப்பா, பரிசுத்த ஆவியை எடுத்துறாதீங்கன்னு கேட்கிறார். ஏன்? கர்த்தர் எடுத்துற முடியும். உன் மேல வச்ச அபிஷேகத்தை தேவன் எடுக்க முடியும். உன் மேல வச்ச கிருபையை கர்த்தர் எடுக்க முடியும். உன் மேல வச்ச வல்லமையை கர்த்தர் எடுக்க முடியும். அது எடுக்காம காக்கிறது உங்க கையில் தான் இருக்கு, நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம அந்த அபிஷேகத்தை பாதுகாக்கிறதுக்கு வழி பண்ணிட்டோம்னா, கர்த்தர் எங்க போனாலும் சரி உன்னை கர்த்தர் பத்திரமா பாதுகாப்பார். உன்னை போற இடங்களிலெல்லாம் உன்னை தேவன் பாதுகாப்பார். அது எந்த அட்மாஸ்பியர் இருக்கட்டும், அது எந்த காரியமா இருக்கட்டும், அது எந்த போத்திபார்பானே இருக்கட்டும், எந்த இடத்தை உன்னை காப்பாற்ற முடியும். ஏன்? தேவ பிரசன்னத்தை மட்டும் நீ காத்துக்கோ, தேவ அபிஷேகத்தை மட்டும் காத்துக்கோ. பார்வன் சொல்றான், தேவ ஆவி இவனுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இவன் இப்படி வாழ முடியுது. ஏன் போத்திபார் மனுடைய செயல்பாடு ஏன் யோசேப்பை தாக்க முடியல தெரியுமா? தேவ ஆவி அவன் காத்துக்கிட்டான், கர்த்தரவனை காப்பாத்திக்கிட்டார், கர்த்தரவனை காப்பாத்துறார். இன்னைக்கு அபிஷேகத்தை காக்கிறவங்கள தான் கர்த்தர் காப்பாற்ற முடியும். அபிஷேகத்தை இழந்துட்டு, அபிஷேகத்தை துறந்துட்டு, அபிஷேகத்தை கவலைப்படாம அனுபவத்துல அந்நிய பாஷை பேசுறவங்கள இல்ல, உணர்ச்சி வசப்பட்டு அந்நிய பாஷை பேசுறவங்க இல்ல, உண்மையா அந்நிய பாஷை, ஆவிய நிரம்பி அந்நிய பாஷை, அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷை, அவர்களை தான் கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறான். எங்க போனாலும் சரி கர்த்தர் உன்னை பாதுகாக்க விரும்புகிறான். நீ போற எல்லா இடங்களிலும் உன்னை பாதுகாப்பார், உன்னை காப்பாற்றுவார். அபிஷேகத்தை மட்டும் நீ காத்துக்கோ, முயற்சி பண்ணு. அதுக்காக ஆண்டவரே, என் அபிஷேகம் என்னை விட்டு போயிடக்கூடாது, என் கிருபை என்னை விட்டு போயிடக்கூடாது, என்னோட வல்லமை போயிடக்கூடாது. அந்த அபிஷேகத்தை காத்துக்க நான் என்ன செய்யணும்? அபிஷேகம் என்னை விட்டு போகாம இருக்க நான் என்ன செய்யணும்? கிருபை என்னை விட்டு போகாம இருக்க நான் என்ன செய்யணும்? நான் செய்யறேன்ப்பா, என்னை நம்பி என்னை பாதுகாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு அர்ப்பணிச்சிட்டுனா கர்த்தர் உன்னை பாதுகாப்பா. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில, இந்த நல்ல நாட்களில, இந்த அதிகாலை வேளையில நாங்க போகிற எல்லா இடங்களிலும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படி பாதுகாக்கணும்னா நாங்கள் அபிஷேகத்தை பாதுகாத்துக்கணும். நாங்கள் பாதுகாத்ததான் நீங்க பாதுகாப்பீங்கன்னா இன்னைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பாதுகாத்துக்கோம் ஆண்டவரே. எங்களை நம்பி நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும், எங்கள் சபை மக்கள் போகிற எல்லா இடங்களிலும், இந்த கூட்டத்தில் பங்கு பெறுகிற, இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற, எங்கெங்கெல்லாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் அர்ப்பணிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அவங்க போகிற எல்லா இடங்களிலும் பாதுகாத்துக் கொள்ளும்படி சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறேன். கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தும், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
சகல துதி கட மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தினால் தாழ்த்து உரிமைக்கு அர்ப்பணித்து உம்முடைய கரத்தலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். God bless you. ஸ்தோத்திரம்.